வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு லக்னம். லக்னம் எவ்வளவு பிரதானமானது, எவ்வளவு முக்கியமானது, ஒரு மனுஷனுக்கு என்னதான் இருக்கு? கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, முழி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தலைக்குள்ள மூளை இல்லைன்னா எப்படி ஒரு மனிதனால செயல்பட முடியாதோ அதுதாங்க லக்னம். லக்னம் என்பது ரொம்ப முக்கியம். லக்னம் இல்லாம லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்காம லக்னத்தை சரி செய்யாம பார்க்கக்கூடிய ஜாதகங்களும் ஜோதிட அமைப்புகள்ல தான் முற்றிலும் பொய்யாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த தன்மையில வர்றது தான். இப்போ ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்த ஒரு ஜாதகம். சரி, இந்த இடத்துல வந்து அவங்களுடைய டீட்டெயில் கொடுக்க பெர்மிஷன் இல்லை அப்படின்றதுனால வருடத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆர்வம் உள்ளவங்க எந்த இதா இருக்கும்னு கிரக அமைப்புகளை வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க பெர்மிஷன் நம்ம கேட்கல. 1983 பிறந்திருக்கிறாரு. 83ல அவர் கொடுத்த டைமிங் வந்து ஆகஸ்ட் மாசம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் துல்லியமா ஆகஸ்ட் மாசத்துல 8:33 அவரோட டைமிங் கொடுக்குறாரு. கும்ப லக்னம்னு வருது 1 டிகிரி. இந்த 1 டிகிரியை பார்த்தா தான் நமக்கு சில கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்துடும்ல. இயல்பாகவே சில விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவேன், பேசிக்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த அமைப்பில் இவர் கூட செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கும்ப லக்னமாக இருந்தால் இந்த அமைப்புகள் இருக்கணும். நான் இப்போ பிறந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னார். ஓகே, பிறந்த இடத்துல இல்லை, கும்ப லக்னமாக இருந்தாக்கா இப்போ நடக்கக்கூடிய தசை அவருக்கு செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் தசை எந்த விதமான சரவீட்டு தொடர்பும் இல்லை. ஆனால் நான் இதை மட்டும் வச்சு செக் பண்ணலை. ஐயா கும்ப லக்னமா இருந்தா நீங்க எப்படி, மகர லக்னமா இருந்தா இப்படி அப்படின்ற பர்சனல் லைஃப் பத்தியான ஒரு விஷயம் சொன்னேன். ஏன்னா கும்ப லக்னமாக இருந்தா சுக்கிரன் 7லயும், மகர லக்னமாக இருந்தா சுக்கிரன் 8லயும் வருவார். இதை வச்சு அவர்கிட்ட சுக்கிரனுடைய கேள்விகளை கேட்கிறப்ப அப்படிலாம் இல்லைங்க. ரெண்டாவது, கும்ப லக்னத்துக்கே இயல்பான ஸ்லோவா நீங்க சுத்தமா நான் ஸ்லோ இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான ஆளு தான்னாரு. செவ்வாயின் 8ஆம் பார்வை லக்னத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள்ல இந்த இடத்துல ஃபாஸ்ட் இருக்கவே செய்யும். அப்படியே வந்து 8:33 இருந்து 8:24 அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, 10-11 நிமிஷத்துக்கு 9 நிமிஷத்துக்கு பின்னாடி லக்னத்தை டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது எடுத்த உடனே நான் சொல்றேன், மகர லக்னம் 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்குது, 12ஆம் இடம் சுபத்துவமா இல்லை. ஆனாலும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்தினுடைய சில அமைப்புகளை கொடுக்கறதுல ஒரு மாதிரியான டல் 50-50 பண்ணுவாரு 7.5 சனி வந்துட்டதுனால. அடுத்ததாக செவ்வாய் திசையில சூரிய புக்தி. இதுதான் நான் மெயினா பாயிண்டா சொன்னேன். செவ்வாய் திசையில சூரிய புக்தியில நீங்க உங்க பார்ட்னரை பிரிய போறீங்க. கடகட அவர் ஒண்ணுமே சொல்லங்க, நான் தான் சொன்னேன். செவ்வாய் திசையில சூரியன் புக்தியில பார்ட்னரை பிரிய போறீங்க. ஏன்னா இவருக்கு ஜென்மசனி நடக்கும்போது 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருந்தாலும் கூட இவர் உச்ச சனியினுடைய கடுமையான பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் பாவகம் கெட போகுது. ஆமா, எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மனைவி என்ன ராசி? கன்னி ராசி. பதில் தெரிஞ்சிருச்சா? மனைவி சம்பந்தப்படுற விஷயத்துல நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேன், முடிச்சாச்சு. ஆனா 2029க்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ராகு திசையை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. மகர லக்னமாகி லக்னத்துக்கு எந்த விதமான பாபத்துவ அமைப்பும் இல்லாத நிலையில லக்னாதிபதி உச்சனாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ராகு திசை உங்களுக்கு இன்னொரு வேற்று மத பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பொண்ணின் மூலியமாக குழந்தைன்னு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் சும்மா ஜாம்னு இருக்க போறீங்க. ராகு திசை உங்களுக்கு விபரீத ராஜயோக அமைப்புகளை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லக்ஸரியான அமைப்புகளை 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை அப்படியே இழுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கொடுத்து நீங்களே மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் அப்படியே நடக்க போகுது ராகு திசையில அப்படின்னு பலன் சொன்னேன். அவருக்கு ஒரு ஷாக். ஏன்னா இந்த லக்ன விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும்போது அவர்கிட்ட மகர லக்னம்னோடனே இல்லைங்க என்னோட பர்த் சர்டிஃபிகேட்ல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சில விஷயம்லாம் சொல்லி புதன் 8ல் புதன் இருந்தா எந்த மாதிரியான ஆர்வங்கள் இருக்கும், சுக்கிரன் 8ல இருந்தா இதெல்லாம் நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தாங்க ஒரு கிளையண்ட் கிட்ட பேச முடியும். தயவு செய்து ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்க சும்மாவாவது யாருக்கிட்டையாவது சும்மா ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கேட்டு பாருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். யாரும் கத்துக் கொடுக்காத சில விஷயங்கள் உங்க மைண்டுக்கு புரிய வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த இடத்துல 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். நேரடியான மனைவியோட நீங்க அனுபவித்த தாம்பத்தியத்தை விட மறைமுகமா திருட்டுத்தனமா அனுபவிச்சது தாங்க கூட இருக்கணும்னே ஆமான்னாரு. இப்படிதான் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிதான் பண்ணுவாரு. வேற என்ன பண்ணுவாரு? நேரடியாக இல்லாமல் மறைமுக காமம். இப்ப ராகு வரும்போது 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில சுக்கிரனுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய இவரு நல்ல தன்மையை கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட
விரையாதிபதி பார்வையாக இருந்தாலும் கூட 6, 8 8, 12ஆம் தொடர்பு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள்ல 6, 8ஆம் அமைப்புகள் நேரடியாக தொடர்புல வருது ராகுக்குன்றதுனால ராகு தசை மிகப்பெரிய அமைப்புகள்ல லக்ஸரி லைஃப் கொடுக்கும், வேறு திருமணத்தை கொடுக்கும், குழந்தையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தெல்லாம் சொன்னேன். இது நீங்க அவருடைய வயசோட சேர்த்து ஒப்பிட்டுக்கங்க. அவருமே அப்படியே சைலன்ட் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சொல்றத நம்ப தான் முடியலன்னாரு. நம்பாதீங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு தேடிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு. இப்படி தாங்க ஓகே. எப்படிங்க உன்ட்ட மட்டும் அடிச்சுக்கிட்டு வந்து ஏன்யா பலன் பார்க்குறாங்க? 3 மாசத்துக்கு அப்பாயின்ட்மென்ட் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அட்மின் அப்படின்னு. இப்படிதாங்க டைம் எடுத்து நிதானமா அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் பேசுறேன். என்ன இருக்கோ அத மட்டும் தான் பேசுறேன். என்ன தேவையோ இல்ல. என்ன இருக்கோ அத பத்தி மட்டும் தான் பேசுறேன். இத விட்டுட்டு தாத்தாவோட ஜாதகம் இப்படி வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரரோட ஜாதகம் அப்படி போயிடுச்சுன்ற மாரியான இந்த ஒளப்பல் மாரியான விஷயம், மலுப்பல் மாரியான விஷயத்த நீங்க ஜோதிடத்துல பண்ணலனாலேயே நேரடியா அவர்கிட்ட போயா நேரா என்னான்னு அடிச்சிருவான். இந்த கன்சல்டேஷனுக்கு முன்னுக்கு எடுத்த உடனே, "அம்மா நீங்க இங்க பிறந்த இடத்துல இருக்கக்கூடாது. பொறந்த இடத்துல தான் இருக்கேன்." அப்பன்னா பொறந்த இடத்த விட்டு எப்படா பிச்சுக்கிட்டு போலான்னு இருப்பீங்கன்னோனே, டைரக்ட் டூ பாயிண்ட் அப்டின்னாங்க. இந்த டைரக்ட் டூ பாயிண்ட்க்கு வந்துரணும். இவ்வளவுதான் விஷயம். இந்த ஜாதகத்துல என்ன சொல்லுது? இந்த கிரகம் இங்க இருந்தா இப்படிதான் நடக்கும். இந்த பிளானட் அங்க இருந்தா அப்படிதான் நடக்கும்ன்ற மாரியான விஷயத்த துல்லியமா சொல்லிரணும். ஓகேங்களா? இந்த லக்னத்த அட்ஜஸ்ட் பண்ணி போட்ட பிறகு இருக்கக்கூடிய கோச்சார லக்னத்த மாத்துன பிறகு வரக்கூடிய கிரக அமைப்புகள்ல சுக்கிரன் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வந்துடுறாரு. ராகு 5ஆம் இடத்துல வந்துடுறாரு. குருவினுடைய சுக்கிரனுடைய தொடர்புகள்ல வரக்கூடிய ராகு ரிஷப ராகுவாக லக்ன யோகராக அருமையான பலனை செய்ய போறாருன்றது தான் இந்த மொத்த ஜாதகத்தினுடைய பலனே. இப்படிதான் பலனே சொன்னேன். இந்த மாதிரியான பலன் சொல்லுங்க. உண்மையிலேயே சக்சஸ்ஃபுல்லான நபராக இருக்கலாம். பரிகாரம்லாம் சொல்லி ஏமாத்தவே வேணாம். நீங்க ஒருத்தர கன்வின்ஸ் பண்ணி பரிகாரத்துக்கு ஒரு 2000, 3000 வாங்கி ஒருத்தர்கிட்ட பேரு கெட்டு போவதை விட, நீங்க ஈஸியா உட்கார்ந்து ஜாலியா 10 பேருக்கு ஜாதகம் பார்த்து அந்த 2000 வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.